ஹலோ காய்ஸ், இப்போ தான் டயட் ஆரம்பிச்சிருக்கீங்களா? எப்படி சிக்கன் குக் பண்ணுறதுனே தெரியாமல் டெய்லியும் உங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். இப்போ நானே எனக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் எப்படி ஜூஸியாக டெண்டராக சிக்கன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. இருக்கிற எல்லா மசாலாவும் கொட்டாமல் 3 மசாலா எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த 3 தான் எல்லா காரமான டிஷ்ஷுக்குமே பேஸு. இது இருந்தால் போதும், டேஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். இது எல்லாம் போட்டுட்டு கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டயட்டில் கேர்டு இருந்தால் மட்டும். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆயில் எடுத்துக்கோங்க. நான் 5 கிராம்ஸ் ஆஃப் கீ எடுத்துக்கிட்டேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு லிட்டு இல்லைன்னா தட்டு இருந்தால் எடுத்து மேலே மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த லிட்டை எடுத்துகிட்டு திருப்பியும் கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த குக்கிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துரும். டோட்டலாக 15 மினிட்ஸ் தான் இந்த ரெசிபி ரெடியாக. இது ஒரு ஈஸி ரெசிபி. இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 104 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டயட்டில் இருக்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். பாய்.